பார்வோனின் கடின இருதயத்திற்கு பதிலளிக்கும் விதமாக தேவன் எகிப்தின் மீது தொடர்ச்சியான வாதைகளை அனுப்பினார். ஒவ்வொன்றும் எகிப்திய வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களையும் அவர்களின் தெய்வீகத்தையும் குறிவைத்து தேவனுடைய மகத்தான வல்லமையை வெளிப்படுத்தியது. தண்ணீர் இரத்தமாக மாறியதும் தவளைகள் வந்ததும் பார்வோனின் மந்திரவாதிகளாலும் மீண்டும் செய்யப்பட்டன. நதியிலுள்ள மீன்கள் யாவும் இறந்தன. நதியின் நீரை குடிக்க முடியவில்லை. இந்த வாதை எகிப்தின் ஆதாரமான உணவு மற்றும் மத நடைமுறைகளை தாக்கியது. பார்வோன் அடிபணியாமல் தேவன் இரண்டாவது வாதையை அனுப்பினார். தவளைகள் நிலத்தின் மீது குவிந்து வீடுகள், சமையலறைகள் மற்றும் படுக்கை அறைகளை ஆக்கிரமித்து அன்றாட வாழ்க்கையை சீர்குலைத்து பெரும் தொல்லையை ஏற்படுத்தியது. பல தொல்லைகள் இருந்த போதிலும் பார்வோனின் இருதயம் இன்னும் கடினப்பட்டது. அடுத்ததாக எகிப்து தேசம் முழுவதும் உள்ள தூசி பேன்களாக மாறி மக்களையும் விலங்குகளையும் கொடூரமாக பாதித்தது. எங்கும் பரவிய இந்த சிறிய வாதை பூமியின் தூசியின் மீது தேவனின் கட்டுப்பாட்டை நிரூபித்தது.